பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு சீஸ் மேக்கப் எல்லாரும் கிளிக் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸாக இருக்குதுல்ல, சீக்கிரம் மேக்கப் வீடியோஸும் பண்ணுறேன். சரி, நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கெலாம் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. எல்லா நாளுமே எனக்கு வந்து ஒரு 50 ரிக்வெஸ்ட்டாக வந்துடும். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் வந்து கேப் விட்டு ஏன்னா ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணால் ஒரு கேப் விட்டு தான் அடுத்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணோம். அதெல்லாம் பண்ணி தான் இருக்கேன். உங்களுக்குலாம் வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு எண்ணெயை தான் பார்க்க போகிறோம். நல்பரமாதி எண்ணெய். இதுக்கு முன்னாடி குங்குமாதி எண்ணெயும் வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து இந்த ஐ பட்டனில் போடுறேன் பாருங்கள். நல்பரமாதி வந்து குங்குமாதி ஆயில் மாதிரி கிடையாது. அதோட பொருட்களும் இதோட பொருட்களும் வேறு வேறு. அதோட விலை வந்து அதிகம், இதோட விலை வந்து கம்மி. ஏன்னா அதில் வந்து குங்குமப்பூலாம் இருக்கிறனால கண்டிப்பாக விலை அதிகமாக தான் இருக்கும். இதில் அது இல்லை. மற்ற விஷயங்கள் தேங்காய் எண்ணெய், மஞ்சள், இந்த மாதிரி மற்ற நிறைய பொருட்கள் இதில் இருக்குது. இதோட விலை பார்த்திங்கன்னா இதுதான். அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது இது வந்து விலை குறைவு. குங்குமாதியும் சரி நல்பரமாதியும் சரி ரெண்டுமே வந்து 1 மாத காலமாவது வந்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரியறதுக்கு 1 மாத காலமாவது பயன்படுத்துங்க. நாங்கள் இருக்கிறவங்க கொட்டக்கால் அந்த கடையில் இருக்கிறவங்க சொன்னாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இயற்கை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அவசரம். சீக்கிரமாக சரியாயிடணும், டக்குன்னு ஆயிடுமா அப்படின்னா நீங்கள் கெமிக்கல் தான் போகணும். எல்லாருக்கும் இயற்கை தான் வந்து பண்ணணும் செய்யணும்னு சொல்லும் போது பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பொறுமை இழக்கும் போது தான், நம்ம பொறுமையெல்லாம் முன்னாடி இழந்தனால தான் நிறைய கெமிக்கல்னு இப்போ வந்துட்டோம். இப்போவாது நம்ம நல்ல நேச்சுரலாக இயற்கையாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பொறுமை ரொம்ப முக்கியங்க. எப்போவுமே இயற்கை வைத்தியத்துக்கு பொறுமை தான் முக்கியம். ஏன்னா நிறைய மாத காலங்கள் ஆகும், டக்குன்னு சரியாகவே ஆகாது. அதுதான் வந்து இந்த கொட்டக்காலோ இல்லை இந்த நல்பரமாதியோ வந்து 1 மாத காலமாக நீங்கள் எல்லாரும் பொறுமையாக இருக்கணுன்றது நான் சொல்கிற ஒரு விஷயம். எனக்கு கொட்டக்காலில் ஒரு 2 வாரத்துலேயே வந்து என்னால் வித்தியாசம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதுவும் வந்து ரொம்ப சின்னது தான், ஆனால் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 3 வாரம் மேலேயே ஆயிடுச்சு வித்தியாசம் தெரியறதுக்கு. இது ஒரு பட்ஜெட்டான ஒரு ஆயில். அதனால் வந்து இதோட நன்மைகளும் வந்து அதிகம்தான். இதுவும் அதே மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் எடுக்கிறதுக்கு, பிக்மெண்டேஷன்ஸ், ஈவன் ஸ்கின் டோன் ஆக்கிறதுக்கு, பிரைட்டன் ஆக்கிறதுக்கு முகத்தை, அதுக்கப்புறம் நல்ல சாஃப்டாக ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த இது டார்க் சர்க்கிள்ஸ் கூட சொல்கிறாங்க, அங்கங்கே கருப்பான பகுதிகளுக்கும் சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து இது பயனுள்ளது தான். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும். தொடர்ந்து விட்டு கொடுக்காம நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ஆகும். நான் தொடர்ந்து தினந்தோறும் நான் இதை பண்ண 1 மாத காலம். எனக்கு 3 வாரம் கழித்து தான் வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சது. என் முகத்தில் இருக்க சில பகுதிகளுக்கு போட்டும் போது எனக்கு சூட்டுக்கொப்பில் வந்து கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. அது சரியாயிட்ட அப்புறம் அந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சு. நான் வந்து எப்படி பயன்படுத்துவேன் அப்படின்னா, காலையில் முகத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் முகத்துக்கு போடுவேன். எப்படி முகத்துக்கு போடுறேன்றதை பார்த்துட்டு வாங்க. கொட்டக்காலோட நல்பராதி எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு அதை வந்து முகத்தில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு முகத்துக்கு பூரா நல்லா பரப்பி விட்டுக்கிறேன். நல்பராதியில் மஞ்சள் இருக்கிறனால உங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் தோற்றம் வந்து தெரியும். இதை போட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் வந்து முகத்தை அழும்பிடணும். இதை வந்து 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் முகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிளென்சர் போட்டு முகத்தை வந்து கழுவி எடுத்துடுவேன். இந்த மாதிரி 3 வாரம் பண்ணிட்ட அப்புறம் எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது. பிம்பிள் வந்துச்சா அப்படின்னா எனக்கு வந்து குளிர்காலத்தில் வந்து வறட்சி சருமத்தில் அந்தளவுக்கு எனக்கு சென்சிட்டிவாக இருக்காது. அந்தளவுக்கு எனக்கு ஆக்னே வர வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ஆயில் கம்மி, அதனால் எனக்கு பிம்பிள் வரல. ஆனால் ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து பிம்பிள் வர வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கே ஆயில் இன்னுமே அந்த சருமத்து மேலே போடும்போது பிம்பிள் வர வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஆயிலி ஸ்கின் பயன்படுத்தவே முடியாதான்னா
நீங்கள் உங்கள் சருமத்தை எந்த அளவுக்கு பராமரிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்கள் எண்ணெய் பசையை வந்து நீங்கள் நல்லா பராமரித்து எடுக்கிறீங்களோ, அப்போனா நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க ஆயிலி ஸ்கின்னை. நீங்கள் இதை போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் வச்சுட்டு சோப் போட்டு கழுவிடலாம். ஆனால் நீங்கள் ஒழுங்காக பராமரிக்காமல் எண்ணெய் சருமத்தை வந்து மோசமாகவே வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காகவே ஆக்னே வந்துடுமே. இது தடவுனா தான் வரணும்னு அவசியம் இல்லை. அதனால் சருமத்தை நல்லா பராமரிங்க. எண்ணெய் சருமம் எப்படி பராமரிக்கிறதுன்றதை நான் ஐ பட்டனில் போட்டுறேன். நல்லா பராமரிச்சுட்டு அப்புறம் போடுங்க, அவசரப்பட்டு போடாதீங்க. அதுக்கப்புறம் ஆக்னே வந்துருச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு வந்து வருத்தப்படுறதுக்கு நல்லா பராமரிச்சுட்டு எண்ணெய் பசையை நல்லா குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடும்போது நல்லா தான் இருக்கும். இதோட பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. இதை எங்கே வாங்கணும் அப்படின்றது வந்து நான் வந்து கொட்டக்கால் வேளச்சேரியில் தான் நான் வாங்கினேன். கீழே வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன், போன வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன், கீழே வந்து ஒரு லிங்க் நான் போடுறேன். அந்த லிங்க்கில் போய் கிளிக் பண்ணுங்கள். தமிழ்நாடு இல்லை நீங்கள் வந்து கர்நாடகாவா, அந்த எந்த நீங்கள் ஸ்டேட்டோ அங்கே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சென்னையா, தூத்துக்குடியா, எங்கே சேலமா, அந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே வந்து வரும், தொலைபேசி எண்ணோட சேர்ந்து வரும். அதனால் அதுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்குது அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு, எங்கே இருக்குது எப்படி வரணும்லாம் கேட்டுட்டு நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க. நான் ஆன்லைனில் அந்தளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நேரில் வாங்குறது இன்னும் ஈஸியான ஒரு விஷயம். இந்த எண்ணெய் வந்து ஒரு பட்ஜெட்டான ஒரு நல்ல எண்ணெய். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்குலாம் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக பண்ணுங்கள். சில பேருக்கு 1 மாதம் ஆகும், சில பேருக்கு 2 மாதம் ஆகும். ஒரு சிரமத்தை பொறுத்து இயற்கை வைத்தியம் எப்போவுமே பொறுமையாக தான் செயல்படும். நம்ம உடம்புல டப்பு டப்புன்னு பண்ணோன்னா கெமிக்கல் தான் போகணும், நாசமாகும். என்ன ஆகும் ஏதாகும்னு சைடு எஃபெக்ட்ஸ் அது இதுன்னு யோசிக்கணும். கெமிக்கல்னா டக்குன்னு ஆகிடும். அதெல்லாம் வேணாம் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அதனால் இயற்கைக்கு பொறுமையாக இருங்க. அதுதான் முதல் விஷயம். இது வாங்குறதுக்கு முன்னாடி பொறுமையாக இருக்கணும்னு நினச்சிட்டு வாங்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயிலி ஸ்கின் எல்லாத்தையும் நான் எல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கேன். மற்றபடி வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் ஐ பட்டனை பாருங்கள். அதுக்கப்புறம் அதை மீடியும் கேள்விகள் இருந்தால் எனக்கு கீழே கேளுங்க. நான் அவங்க சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.